ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு நாளைக்கான ப்ரொமோவில் என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. இப்போ கொடைக்கானல் ட்ராக் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொன்னாங்க, கன்ஃபார்மாக சொன்னாங்க. எல்லாருமே நம்மளும் வந்து அதை என்ன ஏதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கொடைக்கானல் ட்ராக்கில் என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. கொடைக்கானல் ட்ராக்கு எனக்கு தெரிஞ்சு புது சீரியலோட ட்ராக் வருதா இல்லை மகாநதி ட்ராக் வருதா அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கொடைக்கானலில் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அதை இது பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு ப்ரொமோ எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது பெரிய பெரிய ஒரு இதாக இருக்குது. ப்ரொமோவில் வந்து அடிச்சுக்கிற சீன் ப்ரொமோ வருதா இல்லை எந்த மாதிரி விஜய் காவேரிக்கான ஒரு ப்ரொமோ வருதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. விஜய் காவேரிக்கான ப்ரொமோ அந்த ஆஃபீஸில் வந்துட்டு காவேரி கையெழுத்து போட்டு எம்டி ஆகிற சீன்லாம் வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஃபைட் நடந்தால் கூட நம்ம வந்து அதை பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா காவேரிக்கு புரிஞ்சுப்பாங்க இல்லையா, காவேரியும் விஜய் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிஞ்சுப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடுதா, இந்த யமுனா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அதனால் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். அது வந்து ரொம்ப ப்ராப்ளத்தை உண்டாக்கிரும் அப்படிங்கிறது தான். காவேரி விட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த ட்ராக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காவேரி விட்டு போகிறாங்க, அவன் ஃபேமிலி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க அப்படிங்கிறது. ஆனால் நாளைக்கு கல்யாண நாள், ஃபஸ்ட்டு மேரேஜ் டே, அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, செலிப்ரேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார் மனசில் இருக்குது. கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்குது. ஆனால் வந்து இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. மேரேஜ் செலிப்ரேஷனை மட்டும் வச்சுருங்க அப்படிங்கிறதான் நம்மளோட ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. செலிப்ரேஷனை முடிச்சுட்டு கூட அடுத்த நாள் கூட ஃபைட் நடந்தால் நமக்கு அதை பற்றி தெரியாது. அது மெமரிஸாக வந்து நமக்கு கிடைக்கும். அது டைரக்டர் சார் கையில் தான் இருக்குது, ரைட்டர் கையில் தான் இருக்குது. அவங்க எந்த மாதிரி கதை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கான ப்ரொமோ வந்து பயங்கரமாக எதிர்பார்க்குறோம். ஆனால் எந்த மாதிரி ப்ரொமோ விடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. ப்ரொமோ நம்ம எதிர்பார்த்தோம்னா கொஞ்சம் டம்மியாக விட்டுறாங்க. அதனால் வந்து நம்ம ப்ரொமோ எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. பார்க்கலாம் எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம டைரக்டர், அதுக்கப்புறமா அந்த ரைட்ரு, இவங்கெல்லாம் சேர்ந்து பேசி, சரி விகா ஃபேன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்காங்க, டிஆர்பி வேறு கம்மியாக இருக்குது, அதனால் வந்து நம்ம கொஞ்சம் ட்ராக்கை மாற்றுவோம் அப்படின்னு செலிப்ரேஷனுக்குள்ளே இறங்கினாங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்கலாம்.